தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அறவே இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயத்தினால் 67 உயிர்கள் மரணித்து இன்றோடு ஓராண்டு ஆகியுள்ளது. மரக்காணம் மரணங்களின் போதே திமுக அரசு திருந்தாமல் கள்ளக்குறிச்சியில் 67 உயிர்களை காவு வாங்கியது என்று குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய புழக்கம் இருப்பதை கண்டறிந்து அதிமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அரசு கிடப்பில் போட்டதால் வந்த உயிரிழப்புகள் தானே இவை என்றும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற அதிமுக கோரிக்கையை ஏற்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்ற திமுக ஆட்சி நீதிக்கே எதிரான ஆட்சி என்பதற்கு இதைவிட வேறென்ன சாட்சி வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கு உள்ள நிலையில் தீர்ப்பு வரும்பொழுது திமுகவின் கண்ணுக்குட்டி மட்டுமல்ல, கண்ணுக்குட்டியின் எஜமானர்களும் சிக்குவார் என்றார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அறவே இல்லை என்ற நிலை வரும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் அளிக்கும் வாக்குறுதி மட்டுமல்ல, மரணித்த 67 உயிர்களுக்குமான நீதியும் அதுவே என அதில் பதிவிட்டுள்ளார்.